என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம லைவ் ட்ரேடு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர்நூன் மேலே தான் ட்ரேட் எடுத்தேன். இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி பொறுமையாக ஒரு ட்ரேட் எடுத்தேன். நான் எப்படி அந்த ட்ரேட் எடுத்தேன், எப்படி அதை ஹோல்டு பண்ணேன், எப்படி என்ட்ரி எக்ஸிட் ஆனுங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:07 ஆகுது. இது வரைக்கும் எந்த ட்ரேடும் எடுக்கலை, வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தேன். பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்டு தான். ஒரு கேப்பப்பில் ஓப்பன் ஆகி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அது பாட்டு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம். இந்த சைடு ஒரு சின்ன சேனல் பேட்டர்னுக்குள்ளே போகுது. இந்த இடத்துல பார்ப்போம். இஎம்ஐ ரிஜெக்ஷன் நல்லபடியாக கிடைக்குது. இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாங்க கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:36 ஆகுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு பையர் சைடு இருக்க இடம். அதுலேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. பார்ப்போம் இந்த இடத்துல இந்த கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் கால் சைடு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 20 ரிஜெக்ஷன் இருக்குது. நேற்றே நம்ம அதில் தான் திரும்ப மாட்டினோம். அகைன் 20 ரிஜெக்ஷன் ஆகுது கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா கால் சைடு போகிற மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். இதில் 9 ரிஜெக்ஷன் எடுக்குது. ஓகே, சின்ன ஒரு புல் பேக் கொடுக்கட்டும், இல்லைன்னா இது மேலே க்ளோஸ் வச்ச கூட எடுத்துக்கலாம். ஐ திங்க் கால் சைடு தான் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்குது. பார்ப்போம். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அது கொஞ்சம் மேஜர் ட்ரெண்ட் லைனு. பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். பார்த்து எடுத்துக்கலாம், பொறுமையாக எடுத்துக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் சப்போர்ட்லேருந்து கால் சைடு தான் மூவ்மெண்ட் ஆகுது மார்க்கெட்டு. ஐ திங்க் கால் சைடு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணுறேன். ஐ திங்க் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இஎம்ஐ ரிஜெக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் என்ன ஹோல்டு பண்ணுது. இது மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், கால் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்பேன் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது. பார்ப்போம், கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே கைஸ், ஃபைனலாக ஒரு சின்ன பிரேக் அவுட் கிடைக்க மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ஓகே கைஸ், இது நமக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் இதுலேயே க்ளோஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.
ஸ்டாப் லாஸ் போட்டுருவோம். மார்க்கெட்டு மேலே போகிற மாதிரி தான் காமிக்குது, பார்ப்போம். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா இன்னும் ரிமைனிங் குவான்டிட்டியும் ஆட் பண்ணிக்கிறேன். கைஸ், இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பார்ப்போம். அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கண்டிப்பாக வரும். நமக்கு ஒரு 3000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணுறேன். நான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணுறேன். 120. ஓகே, 3700 ட்ரெண்ட் லைன் கிட்ட வருது. அட்லீஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, நல்ல கேண்டில்லாம் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ரிமைனிங் குவான்டிட்டி நான் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்னொரு 120 குவான்டிட்டி கூட. ரிஜெக்ஷன் எடுத்துன்னா ஆட் பண்ணலாம். நம்ம ரிஜெக்ஷன் எடுக்குது. 120 கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு ஆப்போசிட்டாக போகுது கைஸ். ரிஜெக்ஷன் வர மாதிரி தான் இருக்குது. 20 கூட ஆட் பண்ணிக்கலாம். 20 கூட ஆட் பண்ணிட்டேன். மொத்தம் 340, 360. ஓகே, அப்போ நமக்கு அகேன்ஸ்டாக போனால் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடுறோம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நல்ல ரிஜெக்ஷன் எடுக்குது. அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன், இல்லைனா ஆட் பண்ண மாட்டேன். $4,000 குட். நல்ல ஒரு கேண்டில் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா 4000 வரைக்கும் நம்ம காணிச்சது. சூப்பர் ரிஜெக்ஷன் கேண்டில் தான். 8000, 9000. ஓகே குட். 10, 11 குட். 12 ஓகே குட். ஓகே 13. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஆகுதா? இல்லை, 12 ஆகையிலன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். பார்ப்போம். அட்லீஸ்ட் ட்ரெண்ட் லைன் டச் ஆகணும். 10ல் போயிட்டு இருக்கு. ஓகே, ஐ திங்க் ரிஜெக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதா? ஒரு ஸ்பைக் கிடைச்சா போதும் கைஸ். ஒரே ஒரு ஸ்பைக், அவ்வளோதான். நல்ல ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் நம்ம. ஓகே, இது கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம் நம்ம. ஐ திங்க் இல்லை கைஸ். 10, 11, 12, 13, 16 குட். 21 ஓகே கைஸ். இதுலேயே நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேடில் நம்ம 19,800 எடுத்தாச்சு. நேரத்தைக்குள்ள லாஸு அப்படியே ஒரே ட்ரேடில் எடுத்தாச்சு. சூப்பர் பிரேக் அவுட் கைஸ். இது இன்னும் வச்சுருந்தா போகும். பட் ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கேண்டில் பார்த்து எடுத்துக்கலாம். பார்ப்போம். இன்னைக்கு இதோட ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணாலும் பண்ணும், இல்லைன்னா வேறு ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம் கைஸ். கைஸ், இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.